மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்களுடைய ஈரோடு பீச் அப்படிங்கிறது குறிப்பா அதுல ஹைலைட்டான விஷயமா அவர் சொன்னது வந்து தீய சக்தி. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன் திமுகவை தீய சக்தின்னு கூப்பிட்டாங்கன்னு இப்பதான் தெரியுது. நானும் சொல்றேன் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு 5 வாட்டி தீய சக்தி அப்படின்னு சொன்னார். சோ திமுக எதிர்ப்பை விஜய் கூர்மைப்படுத்துறாருன்னு எடுத்துக்கணுமா, இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு எடுத்துக்கணும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இவர்கள் இருவரையும் பயன்படுத்துவதன் மூலம் அதிமுகவை ரீப்ளேஸ் செய்யக்கூடிய அதனுடைய இடத்தை நான் தான் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நகர்வுக்கும் அவர் போறார். திமுக அண்மை காலமாக யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய இருப்பு குறித்து அது தான் மறுபடியும் வருவது குறித்து ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது விஜய் குறித்து தான். மக்கள் என்னைக்கு தேர்தல் வச்சாலும் காலையில் பூத்துக்கு நின்று ரெட்டலை பட்டன் அழுத்துறதுக்கு தயாராக இருக்க மாதிரி அவர் அப்படியே அதே சிந்தனையிலே அவர் ஓடிட்டு இருக்கவர். சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போய் பேசிட்டு வந்ததுலேயே அவர் ஜெயிச்சிட்டா மாதிரி ஒரு நினப்பில் இருக்கார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. விஜய் 10 நிமிஷத்துக்கு மேல 30 நிமிஷம் பேசிட்டாரு, நேற்று 25 நிமிஷம் பேசிட்டாரு. ஏன் ஒன்றிய அரசை பத்தி எதுவுமே பேசல? உங்களுக்கு தான் பொழுது விடிஞ்சு பொழுது போனா மோடி மோடி மோடின்னு சொல்லி இங்க வண்டியை ஓட்டணும், அவர் ஏன் அதை செய்யணும்? உதயநிதி நீங்க விஜய் கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நகர்றாரு. அடுத்து திமுக இவர் தான் வழிநடத்த போகிறார்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது எப்படி? அவர் இளம் பெரியார்னு தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள கட்சியில் அடுத்த தலைவர் அவர்தான் என்று புரிந்து கொண்டு அவருடைய காலை பிடித்து மேலே வருவதற்கு முன்னேறுகிற திமுகவில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். உங்களால் அடையாளம் காட்டப்படுகிற ஒருவருக்கு துணிவாகவும் அழுத்தமாகவும் பதில் சொல்ல ஏன் முடியவில்லை என்று அவர்களைத்தான் கேட்க வேண்டும். களத்தில் இன்றைக்கு திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் சீமானுடைய விமர்சனங்கள் திமுகவை நோக்கித்தான் அதிகமாக இருக்க வேண்டும். அவர் ஏன் சம்பந்தம் இல்லாமல் விஜய் திமுகவுக்கு நிகராக அல்லது திமுகவை விட குறைவாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்? அதுல ஏதோ அஜெண்டா இருக்கு, ஹிடன் அஜெண்டா இருக்கு. இந்த அஜெண்டா என்னன்னு தெரியாது. சீமானுடைய ஓட்டையும் சேர்த்து விஜய் உருவாரு, அதனால அவருக்கு எரிச்சல் வருது என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஈரோடு பீச் அப்படிங்கிறது அதுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள், அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்களை பற்றியான விவாதம் போயிட்டு இருக்கு. குறிப்பா அதுல ஹைலைட்டான விஷயமா அவர் சொன்னது தீய சக்தி. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன் திமுகவை தீய சக்தின்னு கூப்பிட்டாங்கன்னு இப்பதான் தெரியுது. நானும் சொல்றேன் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு 5 வாட்டி தீய சக்தி அப்படின்னு சொன்னார். ஸோ திமுக எதிர்ப்பை விஜய் கூர்மைப்படுத்துறாருன்னு எடுத்துக்கணுமா, இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு எடுத்துக்கணுமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு அரசியலில் இன்றைக்கு முன்னணியில் நிற்பது அல்லது திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாக்களிக்க வேண்டியது தன்னுடைய கட்சிக்குத்தான் என்ற பொசிஷனிங். அதாவது டிஎம்கேக்கு எதிராக தாவேக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் நேற்றைக்கு ஒரு ஸ்டெப்பு கூடுதலாக தீய சக்தி திமுகவா தூய சக்தி தாவேக்காவா என்று கோஷத்தை ஒரு முன்னிறுத்தி திமுகவுக்கு எதிரான அட்டாக்கை இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். சைமல்டேனியஸாக நீங்கள் சொல்லுகிற ஒரு நோக்கமும் அவருக்கு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இவர்கள் இருவரையும் பயன்படுத்துவதன் மூலம் அதிமுகவை ரீப்ளேஸ் செய்யக்கூடிய அதனுடைய இடத்தை நான் தான் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நகர்வுக்கும் அவர் போறார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை அவர் முதன்முறையாக பயன்படுத்தியது தான் பல பேரை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. அதான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு கசப்பான நிலை இருந்ததாக ஒரு தகவல்லாம் இப்போது திமுக நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு திமுகவிடம் ஒரு கவலையும் பதற்றமும் உருவாகி இருக்கிறது. திமுக அண்மை காலமாக யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து
தன்னுடைய இருப்பு குறித்து, அது தான் மறுபடியும் வருவது குறித்து ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது விஜய் குறித்து தான், அதிமுக குறித்து அல்ல. அதிமுக அவர் ஒரு நினப்பில் இருக்கார். மக்கள் என்றைக்கு தேர்தல் வச்சாலும் காலையில் பூத்துக்கு நின்று ரெட்டலை பட்டன் அழுத்துறதுக்கு தயாராக இருக்க மாதிரி அவர் அப்படியே அதே சிந்தனையிலே அவர் ஓடிட்டுருக்கவருக்கு. அதற்கான முன்னெடுப்புகள் என்ன, அதற்கான பணிகள் என்ன, அதிலெல்லாம் அவர் ஈடுபடுற மாதிரியே தெரில. அவர் அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போய் பேசிட்டு வந்ததுலேயே அவர் ஜெயிச்சிட்டா மாதிரி ஒரு நினப்பில் இருக்கார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. உங்கள் கூட்டணி என்ன வலிமைப்பட்டுதா, உங்களுடைய பிரச்சாரம் வலிமையாக இருக்கா, இதெல்லாம் எதுவுமே தெரியல. இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை கவனிக்கணும். நீங்கள் இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக பல விமர்சனங்களை நான் முன்வைத்தாலும் ஒரு அரசியல் இயக்கமாக சரியான புரிதலோடு சரியான நகர்வுகளோடு நகருகிற இயக்கம் திமுக தான் நான் அழித்து சொல்வேன். அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. திமுகவோடு கொள்கை ரீதியாக அது பேசுகிற அரசியலோடு நான் பெருமளவுக்கு முரண்படுகிறேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அது பயணிக்கிற முறை, அதுதான் ஒரு அரசியல் கட்சி களத்தில் நின்று களமாடுகிற முறை என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் விஜய்க்கு கூட்டம் வருது, அதில் மிக பெருமளவுக்கு இளைஞர்கள் வராங்க. அப்படின்னு திமுக விழித்து கொள்ளுகிறது. களம் எப்படி இருக்குது? வெறும் நம்முடைய பேச்சு வசனங்கள் இது மட்டுமே உதவாது என்பதை திமுக புரிந்து வைத்திருக்கிறது. போட்டிக்கு நாமும் எங்ககிட்டயும் இளைஞர்கள் இருக்காங்கன்னு காட்டணும். 4 மண்டலங்களில் மாநாடு, ஒரு மண்டலத்தில் முடிச்சிட்டாங்க. அந்த மாநாடு கலந்து கொண்ட அத்தனை பேரும் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்திற்கு நிகரான இளைஞர்களான்னா இல்லை. கூடுதலான கூட்டம் வந்தது, அதற்கு பெரும் செலவு செய்யப்பட்டது. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 18 to 24, 23 அவ்வளவுதான் அந்த வயசு. இவர்களுக்கு திமுக கூடின கூட்டம் 28 to 38. உங்களுக்கு 25 கீழே கூட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க, எல்லாம் பனியன்ஸ், பேண்ட்டு, ஷேண்ட்டு, டிஷர்ட்டு, அது இதெல்லாம் போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து பிரமாதம் கூட்டம் வந்துட்டாங்க. ஆனால் இதுவரை நான் திமுக மாநாடுகளில், சில மாநாடுகளில் நான் பல மாநாடுகள் கவர் செய்திருக்கேன். அதில் சில மாநாடுகளில் பார்த்த காட்சி இளைஞரணி மாநாட்டிலையும் பார்க்க முடிந்தது. என்னன்னா, சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அதன் பிறகு அந்த காம்பவுண்டு சுவரை தாண்டி போய் எல்லாம் பாதியிலே வெளியேறுறாங்க. என்ன அதுக்கு வேறு அந்த பக்கம் வேறு ஏதோ இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் சீட்டாடிய காட்சி வீடியோவாக வந்திருக்கு. ஆகவே பெரும் செலவு செய்து, ஆனாலும் நான் எதற்கு அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, தென்பகுதி, வடபகுதி, மத்திய மண்டலம், இங்கெல்லாம் இளைஞரணி மாநாடை கூட்டி எங்ககிட்டையும் இளைஞர்கள் இருக்காங்க. காட்ட வேண்டிய தேவையும் கட்டாயமும் திமுகவுக்கு ஏன் வந்தது? விஜயால் வந்தது என்கிறேன் நான். அதை தவிர மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி மகளிர் மண்டல மாநாடு, அதற்கு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை. நேற்று நீங்கள் பார்த்தீர்களான்னு தெரியல. காணொலி காட்சி வாயிலாக மகளிர் அணி நிர்வாகிகளுடன் சகோதரி கனிமொழி அவர்கள் ஆலோசனை நடத்துகிறார், மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர். என்ன காரணம்? மகளிரும் எங்களோடு தான் இருக்கிறார்கள், இளைஞர்களும் எங்களோடு தான் இருக்கிறார்கள், யாரும் எங்களை விட்டு போயிடல, ஆகவே நாங்கள் தான் மறுபடியும் வருவோம் என்று சொல்ல வேண்டிய தேவையும் நெருக்கடி. அது தவிர விடுபட்ட பெண்களுக்கு 15 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தேர்தலுக்கு 1 மாதம் முன்பு தான் கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள் என்பதுதான் அதன் பொருள். நீங்கள் அரசாங்கத்தின் நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஓட்டுக்காக இதை செய்வோம். 1000 ரூபாய் மகளிர் = ஓட்டு அரசியல் என்று நாம் சொல்லலாம். ஆகவே விஜய் என்பது இன்றைக்கு தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க கூர்மையான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய சக்தி. திமுககாரங்க சம்பந்தமே இல்லாமல் நண்பர்கள், திமுக பிரமுகர்களும் சரி, 1-2 திமுக ஜால்ரா ஊடகவியலாளர்களும் சரி, என்ன சொல்கிறாங்க, விஜய் 10 நிமிஷத்துக்கு பதிலாக 30 நிமிஷம் பேசிட்டாரு, நேற்று 25 நிமிஷம் பேசிட்டாரு, ஏன் ஒன்றிய அரசை பற்றி எதுவுமே பேசலை? உங்களுக்கு தான் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் மோடி மோடி மோடின்னு சொல்லி இங்கே வண்டியை ஓட்டணும், அவர் ஏன் அதை செய்யணும்? உங்கள் சௌரியத்துக்கு அவர் அரசியல் நடத்தணுமா? இரண்டாவது நான் கேட்குறேன், நடக்கப்போவது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா? நடக்கப்போவது சட்டமன்ற தேர்தல், உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். அது குறித்து அவர் பேச வேண்டுமா? இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் நிச்சயமாக நீடிக்க போகிற மோடி அவர்களை பற்றி பேச வேண்டுமா? நீங்களா மக்களை ஏமாத்துற அரசியல் செய்யணும், அதே அரசியலை விஜய் செய்ய வேண்டுமா? நான் கேட்குறேன்.
ஆகவே மத்திய அரசோடு முரண்படுகிற விஷயங்களை பற்றி அவர் அறிக்கை வாயிலாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முடியும், ட்விட்டர் வாயிலாக தெரிவிக்க முடியும். ஆகவே அதை விஜய் செய்வாரானால் அது சரியாக இருக்கும். மேடை பிரச்சார கூட்டம் என்றால் திமுகவைத்தான் வெளுக்க வேண்டும். அவர் வெளுக்கிறார். ஆகவே வெளுக்கும்போது அடி வாங்கிக்கிட்டு அவன் அடின்றார் இவர் திமுக காரங்க. ஏன் என்ன மட்டும் அடிக்கிற, மத்திய அரசாங்கத்தை அடி அப்படின்னு. நீ வாங்கின அடிக்கு என்ன காரணம்? அந்த அடி நியாயமான அடியா இல்லையா? அதுக்கு தான் பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லலை. நேற்றைய தினம் பாவம் உதயநிதி அவர்களிடம் போய் இதை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எரிச்சல் வந்திருக்கிறது. நான் அதையே கேட்குறீங்கன்ற மாதிரி. அவர்கிட்ட போய் எப்பயாவது கேட்குறீங்களா அப்படின்றார். இப்போ நீங்க தான் சொன்னீங்க விமர்சனம் இருந்தாலும் திமுக சரியான திசையில் அரசியல் செய்கிறது அப்படின்னு. அப்போ விஜய் இந்த அளவுக்கு தீய சக்தின்னு திமுகவை விமர்சித்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு பதில் கான்கிரீட்டா சொல்லல. ஆனா உதயநிதி சொல்லவே இல்லையே. அதாவது நான் சொல்வது, திமுக தேர்தல் களத்தில் தான் நிற்பதை, தான் ஒரு இன்னமும் வீழ்த்த முடியாத வலிமையோடு நிற்பதாக ஒரு பிரமையை அல்லது அதற்கான பணியை, பிரமை என்றது கூட விடுங்க, அதற்கான பணியை அது செய்து கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக களத்தில் காணப்பட வேண்டிய அதிமுக நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இப்போ வேட்புமனு வாங்குறீங்க. ஏன் வாங்குறீங்க? தேர்தல் எப்போ? ஏப்ரலில். வழக்கமாக எப்போ வாங்குவாங்க? மார்ச்சில் தான் வாங்குவாங்க அதிமுகவில். இப்போ ஏன் திடீர்னு வாங்குறீங்க? ஏன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப பலராலும் மீடியாவால், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களால், அரசியல் விமர்சகர்களால் திரும்ப திரும்ப கூறப்படுகிறது. அது இல்லை என்று காட்டுவதற்காக நீங்கள் பிரயத்தனப்படுகிறீர்கள். அதை செய்ய வேண்டிய நேரம் இதுவா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, திமுக மேலே இருக்கிற கேஸெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துங்க அப்படின்னு பாரதிய ஜனதாவிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக செய்தி வருகிறது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் பாரதிய ஜனதாவை நம்புவீர்கள், ஆனால் பாரதிய ஜனதா சொல்லுகிற யோசனையை ஏற்க மாட்டீர்கள். பாரதிய ஜனதாவை அலட்சியமாக நடத்துவீர்கள், ஆனால் பாஜக உங்களை கொண்டு உட்கார வைக்க வேண்டும். இது எப்படி இருக்கிறது? நெல் கொண்டா நம்ம உமி கொண்டு வரோம், ஊதி ஊதி சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கு. ஆகவே அதிமுகவினுடைய இடத்தை நோக்கி விஜய் நகர்ந்து நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இதில் உதயநிதி வைத்த விமர்சனம் தான் பார்க்கணும் திருப்பி. ஏன்னா உதயநிதி நீங்கள் விஜய்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நகர்றார். ஆனால் தீய சக்தின்னு விமர்சிச்சிருக்கிறாரு. நாங்கள் ஒன்றும் அப்படி கிடையாது, அவர் தான் விமர்சிக்கிறார். ஒரு கான்கிரீட்டான இப்போ அந்த இடத்துல கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பதில் கொடுத்துருப்பார் அப்படின்னு தெரியும். ஆனால் அடுத்து திமுக இவர் தான் வழிநடத்த போகிறார்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி? இல்லை, அதை எப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இளம் பெரியார்னு தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, தங்களுடைய பதவிகளை காப்பாற்றி கொள்ள கட்சியில் அடுத்த தலைவர் அவர்தான் என்று புரிந்து கொண்டு அவருடைய காலை பிடித்து மேலே வருவதற்கு முன்னேறுகிற திமுகவில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். உங்களால் அடையாளம் காட்டப்படுகிற ஒருவருக்கு துணிவாகவும் அழுத்தமாகவும் பதில் சொல்ல ஏன் முடியவில்லை என்று அவர்களைத்தான் கேட்க வேண்டும். இவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக யாரை பேச விடுவார்கள் என்றால், அறிவாலயத்து அறிவாளி ஆர்எஸ் பாரதி, அன்றாடம் பேட்டி கொடுக்குற அறிவாளி, அவரைத்தான் பேச விடுவார்கள். அவர்களுக்கு வேறு ஆள் கிடையாது. அதிமுக எப்படி ஜெயக்குமாரை பல நேரங்களில் பேச வைத்து விட்டு பின்னால் பதுங்குகிறதோ, அதை போல் திமுக பதுங்குவது யார் பின்னால் என்று கேட்டால் ஆர்எஸ் பாரதியின் பின்னால். நீங்கள் ஆர்எஸ் பாரதியை பேச விட்டுவிட்டு நாங்கள் அவரை அலட்சியப்படுத்துகிறோம் என்று சொல்லவே முடியாது. நீங்கள் நினைத்தாலும் அலட்சியப்படுத்த முடியாத அளவுக்கு விஜய் வளர்ந்து வருகிறார். நீங்கள் உதயநிதி கூட்டம்னா எல்லாரும் லைவ் எடுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் காமிச்சிட்டு வலுக்கட்டாயமாக இப்போ எல்லா டிவிக்கும் ஃபோன் பண்ணால் அந்த நிலைமை வருமா என்னன்னு தெரியல. முதலமைச்சருக்கு லைவ் எடுக்கிறாங்க, உதயநிதிக்கு லைவ் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வர்றதில்லை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்றீங்க. அதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் இளம் பெரியார்னு நீங்கள் தூக்கி பிடிக்கலாம். ஒருவேளை பெரியார் மாதிரியே ஒரு நாத்திகவாத கருத்துக்களையும் சனாதனத்தை பற்றி புரிதல் இல்லாமலும் ஈவேரா எப்படி நிறைய உளறியிருக்காரோ அந்த மாதிரி விவரம் இல்லாமல் பேசுவதாலும் நீங்கள் உதயநிதியை இளம் பெரியார்னு சொன்னாரான்னு தெரியாது. அவருக்கும் அந்த பட்டத்திற்கும் பொருத்தம் இருக்கிறதான்னு கேட்டால், ஈவேராவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது அந்த பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்ளுபவர்கள், சோகால்டு பெரியாரிஸ்ட், அவர்கள் அந்த மேளத்தை வாசிக்கலாம். நான் ஈவேராவே ஒரு முரண்பாடுகள் நிறைந்த மனிதர் என்று பார்ப்பவன். ஆகவே இன்றைக்கி வீரமணி ஜால்ரா அடிச்சிருக்காரு, சொன்னால் என்ன தப்புன்னு. ஏன்னா அவர் அறிவாலயத்தினுடைய நிலைய வித்வான், அவர் அப்படி தான் புகழ்வார்.
ஆகவே உதயநிதி அவர்களை ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனாகவோ மெச்சூர்டு பாலிட்டிஷியனாகவோ இந்த நிலையில் கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா குறிப்பாக அதிமுகவுடைய ஸ்பேஸ் தான் அவர் எடுக்க வராரு அப்படின்னு தெளிவாக தெரியுது. செங்கோட்டையன் தான் அவர் அதிமுக பிரிந்தப்பட்ட செங்கோட்டையனுடைய தலைமையில் தான் கிட்டத்தட்ட அந்த ஈரோடும் அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு வெள்ளி செங்கோலை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளி செங்கோல் மாதிரி விஜய்க்கு செங்கோட்டையன் கொடுக்குறாரு. ஸோ செங்கோட்டையனை இழந்தது அப்படிங்கிறது அதிமுக ஒரு பெரிய இழப்பா இப்போ தெரியுமா அவங்களுக்கு? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வெள்ளி செங்கோல் தரப்பட்டிருக்கிறது என்பது வேறு. ஆனால் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் வெள்ளி செங்கோலை செல்வி ஜெயலலிதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வழங்கினார். ஆகவே அது ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக சொல்லுகிறேன். ஏனென்றால் பல பேர் அந்த படத்தை போட்டு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவிடம் செங்கோலை கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த மாநாட்டில் கட்சியினுடைய கொள்கையுறவு செயலாளர் என்ற முறையில் அந்த செங்கோலை தருகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செங்கோட்டையினை குறித்து பாராட்டி இருக்கிறார் அந்த கூட்டத்தில் விஜய். அவர் நமக்கு கிடைத்த ஒரு அசட் என்பதை போல. அது 2வது முறை. அதை தவிர மிக முக்கியமான அடுத்த சென்டென்ஸ், இன்னும் பல பேர் அதிமுகவிலிருந்து வருவார்கள் அவரை போல. அதிமுகன்னு சொல்ல, இன்னும் பல பேர் அவரை போல வருவார்கள்னா எங்கிருந்து? அங்கிருந்து அர்த்தம் அவர்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும். அப்படின்னா அது யார? அதிமுக தான். அதிமுக இல்லாமல் இல்லை. அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களுக்கு அல்லது அதிமுகவில் இருக்க சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பு தான் அது. ஆகவே அது ஒன்று. 2வது, களத்திலேயே இல்லாதவர்கள் என்று அவர் குறிப்பிடுவது அதிமுகவை இல்லையே. நிறைய பேர் நாம் தமிழர் இல்லை. அதற்கு அடுத்த சென்டென்ஸ் ஒன்று சொல்றாரு. ஒன்று களத்திலே இல்லாதவர்கள், இன்னொரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு, களத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் ஒதுங்கி இருப்பவர்கள் என்று சொல்வது நாம் தமிழரை என்று சொல்கிறார்கள், பகடியாக சொன்னதாக. அதற்கு காரணம் அவர் விஜயை சீண்டி கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் அடுத்த சென்டென்ஸ் சொல்கிறாரு, உங்களை கவனிக்க சொல்லி ஏன் என்ன இது பண்ணுறீங்க, உங்கள் பக்கம் என்னுடைய அட்டென்ஷனை ஏன் திருப்புறீங்க, நான் தான் உங்களை கவனிக்கவே இல்லையே, நீங்கள் தான் களத்திலேயே இல்லைன்றனே என்று சொல்லுகிறார். ஆனால் திரு சீமானை அப்படி அலட்சியமாக பேசுவதை நான் ஏற்கவில்லை. அது வேறு விஷயம். திரு சீமான் அன்னை காலமாக திமுகவை விட விஜய் அதிகமாக விமர்சிக்கிறார். அது ஏற்கத்தக்கதல்ல. அவருடைய போக்கில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றத்திற்கு சில காரணங்கள் இருப்பதாக சிலர் உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். நான் அந்த உள்நோக்கத்தை ஆதாரம் இல்லாமல் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் விஜயை அதிகமாக டார்கெட் செய்வது அவருடைய நோக்கம் குறித்த சந்தேகங்களை எனக்கு எழுப்புகிறது. களத்தில் இன்றைக்கு திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் சீமானுடைய விமர்சனங்கள் திமுகவை நோக்கித்தான் அதிகமாக இருக்க வேண்டும். அவர் ஏன் சம்பந்தம் இல்லாமல் விஜயை திமுகவுக்கு நிகராக அல்லது திமுகவை விட குறைவாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்? அதில் ஏதோ அஜெண்டா இருக்குது, ஹிடன் அஜெண்டா இருக்குது. இந்த அஜெண்டா என்னன்னு தெரியாது. சீமானுடைய ஓட்டையும் சேர்த்து விஜய் உருவார், அதனால் அவருக்கு எரிச்சல் வருது என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் அதற்கு வேறு காரணம் கூறுகிறார்கள். அந்த வேறு காரணத்திற்கு ஆதாரம் இல்லாததால் நான் அதை கூற விரும்பவில்லை. ஆகவே அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியையும் தான் களத்தில் இல்லாதவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். களத்தில் இல்லாத கட்சியாக அதிமுகவை சொல்ல முடியாது, முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் களத்தில் கவனிக்கப்பட வேண்டிய கட்சியாக இருக்க வேண்டிய அதிமுக அந்த நிலையில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இதில் இப்போ நீங்களே சொன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்கன்னு அவர் குறிப்பிட்டது அதிமுக தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட அதிமுகனா இப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படி யாரும் தெரியலையே. இப்போ செங்கோட்டையன் வெளிப்படையாக அதிமுக ஒருங்கிணைன்னு பேசினாரு, கெடு விதித்தார், அதன் பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், நிறைய விஷயங்கள் நடந்தது, சீக்வன்ஸாக நடந்தது. ஆனால் அந்த மாதிரி வேறு யாரும் பெருசாக தெரியலையே அதிமுகவில். அதிமுக குறித்து சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது விஜய் அவர்கள் பேச்சை தொடர்பாகவே நான் சொல்கிறேன். அதிமுகவிலேருந்து வருவார்கள்னா அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய அறிவுரையை கேட்காமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான இயக்கத்தையும் கூட்டணிகள் கூட இணைத்து கொள்ளக்கூட முடியாத சூழல் உருவாகுமானால் அவர்கள் கூட்டணியில் சேர தயாராக இல்லை. அது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே கூறியிருக்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றாக ஒரே குடையின் கீழ் சேர வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் விருப்பமே தவிர பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்க ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ விரும்பவில்லை. இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர்கள் பேச்சு நடத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் என்று தான் சொல்லுகிறார்கள்.
அவர்களுடைய அடுத்த சாய்ஸ் விஜயாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து, பார்வை. அப்படி அவர்களுடைய அடுத்த சாய்ஸ் விஜயாக இருந்தால் அதுவே அதிமுகவுக்கு கிடைக்கிற ஒரு அடிதான், பின்னடைவு தான், விஜயனுடைய அழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி தான். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முன்னோடியான மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழை பாடக்கூடியவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழை பாடக்கூடிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் விஜய் தலைமையை ஏற்றால் அதிமுகவுக்கு விழுகிற அடி அது என்பது என்னுடைய பார்வை. அவர்கள் கட்சியில் தான் போக வேண்டும் என்று இல்லையே, அந்த கட்சியை ஆதரிக்கிறோம், விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடுத்தால் அது அதிமுகவுக்கு பலத்த சேரத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த கட்டத்தில் சிலர் வெளியே வந்து இந்த பக்கம் வரவும் கூடும். பொறுத்திருந்து பாருங்கள். பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் கூட்டம் வந்து ரொம்ப ரீசெண்டாக நடந்தது. ஸோ வரக்கூட தேர்தலை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத தாண்டி எத்தனை தொகுதிகள் உள்ளிட்ட விஷயங்கள் நிறைய செய்திகள் வருது. ஒரு வருவாய் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்படுறதாக தகவல். உங்களுடைய பார்வை என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்படுற வாய்ப்பு இருக்கு? மத்திய அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவரும் 2 இணையமைச்சர்களும் கொண்ட ஒரு குழுவை பாரதிய ஜனதா நியமித்திருப்பதிலிருந்தே தமிழக தேர்தலை அவர்கள் சீரியஸாக பார்க்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. அவர்கள் சீரியஸாக பார்க்கிறார்கள். ஆனால் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வியூகங்களை வகுக்க வேண்டுமோ அந்த வியூகங்களை வகுப்பதற்கு இடையூறாக முதலில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கூட்டணிக்கு முதல் முட்டுக்கட்டை எடப்பாடி பழனிசாமி தான் வலுவடைவதற்கு. பாஜக, நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பாஜகவினுடைய ஆதரவு அல்லது அந்த கூட்டணியில் பாஜக இருப்பது என்பது அந்த அதிமுகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அசட்டு தான். பாஜக இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்டு வாங்கிடலான்ற கற்பனையில் இருந்தீங்க. இட் வாஸ் ப்ரூவ்டு ராங் இன் லோக்சபா எலெக்ஷன். ஆகவே அந்த தே cannot afford to lose பிஜேபி அலையன்ஸ். பிஜேபி அதனுடைய வலிமைக்கேற்ற தொகுதிகளை பெற வேண்டும் என்று கோர் கமிட்டி கூட்டத்தில் பேசப்பட்டதாக நானும் கேள்விப்பட்டேன். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் 40 தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும், அது இந்த 70 தொகுதிகளிலிருந்து பெற வேண்டும் என்று எங்கெங்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விட கூடுதல் ஓட்டுகள் வாங்கியதோ அந்த சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து, இவையெல்லாம் இந்த லிஸ்டில் இருக்க வேண்டும். நம்ம ஏடிஎம்கே கூட பேச போகிற லிஸ்ட்டில் இருக்கணும். இந்த தொகுதிகள்லேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். வி ஷுட் நாட் டேக் வாட் எவர் கிவன் பை ஏடிஎம்கே. அவர்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு வரக்கூடாது. போன தடவை வந்த மாதிரி போன தடவை அந்த தவறு செய்யப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒருவர் என்னிடத்திலே தெரிவித்தார். அந்த தவறை இந்த முறை நாங்கள் திரும்ப செய்ய மாட்டோம். நேற்று மாலை நான் அவரோடு பேசினேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர், அவர் தேசிய அளவிலும் தொடர்புடையவர். அவர் சொல்லுகிறார், போன முறை செய்த தவறு வில் நாட் பி ரிப்பீட்டட். எங்களுக்கு எங்கெங்கே வலிமை இருக்கிறதோ அதை கேட்டு பெறுவோம், இதில் மாற்றமே இல்லை. அதிமுக கண்டிப்பாக தோற்கும் என்று நினைக்கிற தொகுதிகளை வாங்கி கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அது தேவையே இல்லை. தொகுதிகளின் நம்பரில் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், தொகுதிகளின் இன்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் கான்ஸ்டிட்யூன்சிஸில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அது எனக்கு தெரிந்து அது ஒரு டஃப் பார்கெயினாக அதிமுகவுடன் நடத்துவார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அதில் என்ன இறுதி வடிவம் பெறப்போகிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதைவிட மிக முக்கியமான விஷயம் வின்னபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த வின்னபிலிட்டிக்கு தே நீட் 2-3 மோர் பார்ட்டிஸ். யுனைடெட் பிஎம்கே வருமா என்பது கேள்விக்குறி, வரவே வராது என்பது தான் என் பார்வை. அன்புமணி ஃபேக்ஷன் தான் வரும். அன்புமணி ஃபேக்ஷன்லேயும் ஒரு சின்ன ஆசிலேஷன் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அன்புமணிக்கு டெல்லி பக்கம் தொடர்ந்து பார்வை இருந்தால் ஏடிஎம்கே பிஜேபியில் இருப்பார். டெல்லி பக்கம் பார்வை இல்லைன்னா விஜய் பக்கமும் பார்வை போகலாம், தெரியல. தேமுதிகவும் ராஜ்யசபா கேட்டு அன்புமணியை ராஜ்யசபா கேட்டு ஆளாளுக்கு கேட்டாங்கன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணும், அதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வின்னபிலிட்டிக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் 2-3 கட்சிகள் கூடுதலாக சேர வேண்டும். அப்போதுதான் ஓரளவு தொகுதிகளில், கணிசமான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது சாத்தியப்படும். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, தமிழக முதலமைச்சருடைய ஒரு பேச்சு, குறிப்பாக தமிழக அரசியல்
தொடர்பாக சொல்லும்போது எத்தனை ஷா வந்தாலும் வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, திமுக வலிமையாக இருக்கு, திராவிட இயக்கம் வலிமையாக இருக்கிறது அப்படின்ட்டு அவர் அமித்ஷாவை குறிப்பிட்டு நேரடியாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய கருத்து? அதாவது மத்திய உள்துறை அமைச்சருடைய அவருடைய வியூகம், அரசியல் சாணக்கியர் என்று பெயரெடுத்த அவர் பல மாநிலங்களில் கண்ட வெற்றி, அது இவருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அவர்கள் தீவிர கவனம் வந்து தொடர்ந்து செலுத்தலை. அது தவிர இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல், அராஜகம், சட்டவிரோதமான பல நடவடிக்கைகள், இது குறித்தெல்லாம் சிறப்பு கவனம் பாரதிய ஜனதா கட்சி செலுத்தாதனுடைய விளைவு தான் இத்தகைய ஆணவ பேச்சு என்று நான் பார்க்கிறேன். இவர் வந்து எத்தனை ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற கலந்த காலத்தில் இப்படி தான் திமுக பேசிச்சு. ஆனால் அதற்குரிய பலனை பின்னர் அனுபவித்தது. யாரும் வீழ்த்தப்பட முடியாதவர்கள் அல்ல. திமுக ஒன்றும் காலகாலத்திற்கு நிலைத்து நிற்கப் போகிற கட்சியும் அல்ல. இன்றைய முதலமைச்சர், அவருக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய உதயநிதி, நான் கேட்குறேன், நீங்கள் உதயநிதி இளம் பெரியார் என்று உங்கள் கட்சியினர் தூக்கி பிடித்து நிறுத்துகிற உதயநிதி, நீங்கள் பவர் டிரான்ஸ்ஃபர் வந்த தேர்தலுக்கு பிறகு பண்ணலாம்ன்ற ஐடியா முதலமைச்சருக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒருவேளை திமுக ஜெயித்து விட்டால், தைரியம் இருந்தால் இப்போதே முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் உதயநிதியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலில் சந்திக்க முடியுமா? ஹீ இஸ் நாட் ஸோ பாப்புலர் லைக் மு க ஸ்டாலின். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதைவிட இவர் எத்தனை ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார்ல, இதைவிட 1974 கோவையில் நடந்த மாநாட்டில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆணவமாக பேசினார் மத்திய அரசை நோக்கி. அந்த மாநாட்டில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர் ஒருவர், அவர் மறைந்து விட்டார், ஆகவே நான் அதை சொல்லணும்னு விரும்பலை, அவர் உட்பட 1-2 பேச்சாளர்கள் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி குறித்து வாய்க்கு வந்தபடி நாத்தெழும்பேறி போய் நரகல் நடையில் பேசினார்கள். கலைஞர் விதவைகள் வருமான திட்டத்தை செயல்படுத்துகிறார், அம்மையார் இந்திரா காந்தி விண்ணப்பிக்கலாம் என்று ஆணவமாக பேசினார்கள். அதற்குரிய பரிசு நெருக்கடி நிலையின் போது அவர்களுக்கு கிடைத்தது. நெருக்கடி நிலையின் போது கரை வெட்டி கட்ட பயந்தார்கள் திமுக காரர்கள் பலர். ஆகவே நீங்கள் பயந்த காலமும் இருந்திருக்கிறது, அதே போல வீழ்ச்சி அடைந்த காலமும் இருக்கிறது. ஒரு சீட்டு ஜெயித்தார் கலைஞர் மட்டும் 1991 தேர்தலில். எம்ஜிஆர் இருந்தபோது 48, 77, 80ஆம் ஆண்டு 38, 84, 22. ஆகவே கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையும் உங்கள் கட்சிக்கு உண்டு. ஆகவே வீழ்த்தப்பட முடியாத கட்சி அல்ல திமுக என்பதை கடந்த காலங்களை நினைவு கூர்ந்து முதலமைச்சர் உணர்ந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.